சனி பெயர்ச்சி அன்றைக்கு ஏன் கோயிலுக்கு போகக்கூடாது, குறிப்பா திருநள்ளாறு போகக்கூடாது? சமீபத்தில் சீமான் கூட சனீஸ்வரன் கோயிலை வணங்கிட்டு வந்ததாக கூட ஒரு செய்திகள் வந்தது. இப்படிப்பட்ட சனி பகவான என்ன மந்திரம் சொல்லி வணங்கணும் தெரியுமா? அதனாலதான் மற்ற பயிற்சிகளை விட இந்த சனி பயிற்சிக்கு மக்கள் பயந்து நடுங்கிறாங்க. யார் இந்த சனி பகவான்? சனி பெயர்ச்சினா என்ன? 9 கோள்களில் ஒரு கோள் சனி, உங்க எல்லாருக்கும் தெரியும். இந்த சனி என்பவர் சூரியனுடைய புதல்வராக பிள்ளையா எல்லாரும் பார்க்கப்படுகின்றார். மற்ற கிரகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, சந்திரன் பார்த்தீங்கன்னா 1 மாதம், அதாவது ஒரு கிரகத்திலிருந்து இன்னொரு கிரகத்துக்கு இடப்பெயர்ச்சி அவருக்கு 1 மாதம். குரு பகவானுக்கு 1 ஆண்டு ஆகும். ஆனால் இந்த சனீஸ்வர பகவான் ஒரு கோள்ல இருந்து இன்னொரு கோளுக்கு, அதாவது ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு இடற்பயிற்சி ஆவதற்கு 2.5 ஆண்டு காலம் ஆகிறது. ஏன் புராண ரீதியா விளக்க சொல்லணும்னா, இவருக்கு ஒரு கால் முடம், அதனால இவருக்கு முடவன் என்ற ஒரு பெயர் உண்டு. மெதுவாக ஊர்ந்து சொல்வதால் இவருக்கு சனைச்சரன் என்ற பெயர் உண்டு. எனவே சனி என்பவர் சூரியனுடைய புதல்வராக பார்க்கப்படுகிறார். 2.5 ஆண்டு காலம் இவர் மெதுவாக ஊர்ந்து சொல்வதனால் இவருக்கு சனிச்சரன் என்று பெயர் உண்டு. அதனால முதல்ல சனி என்பவர் சூரியனுடைய புதல்வன். இந்த கருத்தை நம்ம முதல்ல தெளிவாக உள்வாங்கிக்கணும். அதே போல இந்த 9 கோள்களுக்கும் ஒரு இடைப்பயிற்சிக்கான காலகட்டங்கள் உண்டு. அதுல அதிகமான காலம் எடுத்துக்கொள்ளக்கூடியவர் இந்த சனீஸ்வர பகவான் தான். நியாய தர்மங்களினுடைய அடிப்படையில், மக்களினுடைய கர்மாக்களினுடைய அடிப்படையில் இந்த தண்டிப்பதில் சனீஸ்வரனுக்கு இணை சனீஸ்வரன் தான். பொதுவாக ஒரு பழமொழி என்னன்னா, ராகுவை போல கெடுப்பாரும் இல்லை, ராகுவை போல கொடுப்பாரும் இல்லை என்று ஒரு பழமொழி உண்டு. ஆனால் உண்மையிலே அள்ளி எள்ளி கொடுப்பதில் வல்லவர் யாருன்னா சனீஸ்வர பகவான் தான். 7.5 ஆண்டு காலகட்டத்துல எவ்வளவுக்கு எவ்வளவு பறிச்சுக்க முடியுமோ அவ்வளவையும் பறிச்சுக்கிடுவார். ஆனால் போகிற போது எல்லாத்தையும் பறித்ததை எல்லாம் மொத்தமாக கொடுத்து விட்டு போய் விடுவார். அதான் சனியினுடைய தன்மை. பார்த்தீங்கன்னா, நீலாஞ்சன சமாபாசம் ரவிபுத்திரம் யமாகிரஜம் ஷாயா மார்த்தாண்ட சம்பூதம் தம் நமாமி சனிச்சரம் என்று அந்த மந்திரம் பதிவு செய்கிறது. ரவி சூரியனுடைய புதல்வராக இவர் பார்க்கப்பட்டாலும் வலிமையான கிரகங்களை சனிக்கு ஒரு முக்கியத்துவம் உண்டு, இடம் உண்டு. அதனாலதான் மற்ற பயிற்சிகளை விட இந்த சனி பயிற்சிக்கு மக்கள் பயந்து நடுங்கிறாங்க. இப்படிப்பட்ட சனி பகவான என்ன மந்திரம் சொல்லி வணங்கணும் தெரியுமா? நீலாஞ்சன சமாபாசம் ரவிபுத்திர யமாகிரஜம் சாயா மார்த்தாண்ட சம்பூதம் தம் நமாமி சனைச்சரம் சொல்லி வணங்கணும். இந்த சனி பகவானுடைய காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய திபிஹி தன்னோ மந்த பிரஜோதயாது என்று சொல்லுகிறது. எல்லோரும் மந்திரங்களை சொல்லி வணங்கலாம். எனவே சனியினுடைய ஆதிக்கம் பெற்றவர்கள் எல்லோரும் சனீஸ்வரன பகவானை வணங்கணும். இந்த சனி பயிற்சி நடக்கக்கூடிய காலகட்டங்களில் எல்லோரும் சனி பயிற்சி அன்றைக்கு கோயிலுக்கு போகக்கூடாது, ஆனால் வீட்டில இருந்தே வணங்கலாம். ஏன் போகக்கூடாதுங்கிறதுக்கான காரணத்தை நான் சொல்றேன். முதல்ல சனீஸ்வர பகவான் ஒரு சுற்று வலம் வருவதற்கு, இந்த 12 ராசிகளையும் வலம் வருவதற்கு மொத்தம் 30 ஆண்டுகள் எடுத்துக்குவார். ஒரு கிரகத்துக்கு, அதாவது ஒரு ராசிக்கு 2.5 ஆண்டுகள் வீதம் அந்த மொத்தமாக சுற்றி வர்றதுக்கு 30 ஆண்டுகள் எடுத்துக்கொள்வார். அப்போ ஒரு சுற்றுக்கு 30 ஆண்டுகள்னா ஒரு மனிதனுடைய ஆயுட்காலத்துல 4 சுற்று, அது 120 ஆண்டுகள் பூரணமாக வாழ்ந்தால்தான் 4 சுற்றுகள். ஆனால் பெரும்பான்மையான மனிதர்கள் 2 சுற்றுகள் சனி பயிற்சியை பார்ப்பாங்க. அதாவது தன்னுடைய வாழ்நாளில் 2 சுற்றுகள் சனியினுடைய ஆதிக்கத்துக்கு ஆட்படுவார்கள். 60 ஆண்டுகள். அதனாலதான் 60 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த சாந்தி கல்யாணம் பண்ணுவது, 70ஆம் ஆண்டு, 80ஆம் ஆண்டு, 90, 100 ஆண்டுகான இந்த சாந்தி செய்வதற்கான காரணம் இந்த சனி பகவான் தான் என்பதை எல்லோரும் முதல்ல தெரிஞ்சுக்கணும். முதல்ல பார்த்தீங்கன்னா அதில் நிறைய சனிகள் சொல்றாங்க. பார்த்தீங்கன்னா 7.5 சனி, 8ஆம் இடத்து சனி, அர்த்தாஷ்டமத்து சனி, பொங்கு சனி, மங்கு சனி என்று நிறைய சனிகள் சொல்றாங்க. இந்த 7.5 சனினா என்ன? பார்த்தீங்கன்னா 7.5 சனி என்பது லக்ன பாவம், 2ஆம் இடத்து குடும்ப பாவம், 12ஆம் இடம், அதாவது இந்த 3 இடங்களிலும் 2.5 ஆண்டுகள், மொத்தம் 7.5 ஆண்டுகள் ஒருவருக்கு சனி பயிற்சி இருந்தால் இதுதான் 7.5 சனி நடைபெறுகிறது என்று சொல்லுவார்கள். அதாவதுனா ஜாதகத்தினுடைய அடிப்படையில், லக்ன பாவத்தினுடைய அடிப்படையில்
12ஆம் இடத்தில் சனீஸ்வர பகவான் இருக்கிற போது அதை விரயச்சனி என்று சொல்லுகிறார்கள். லக்னத்துல இருக்கிற போது பார்த்தீங்கன்னா ஜென்மச்சனி என்று சொல்லுகிறார்கள். அதே இது 2ஆம் இடத்தில் வருகிற போது குடும்பச்சனி என்று சொல்லுகிறார்கள். ஆக முதல்ல 12ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கிற போது என்ன நிறைய பண விரயங்கள், பொருள் விரயங்கள் ஏற்படும், மன நிம்மதியின்மை ஏற்படும். அதனால முதல் 2.5 ஆண்டுகள் விரயச்சனியாக இருக்கும். இரண்டாவது ஜென்மச்சனியில் இருக்கிற போது பலவிதமான கஷ்டங்கள், மனக்குழப்பங்கள், சண்டைகள், சச்சரவுகள், குடும்பத்துக்குள்ள பிரிவுகள், இன்னும் பலவிதமான சங்கடங்கள்லாம் ஏற்படும். அடுத்து குடும்பச்சனி 2ஆம் இடத்துக்கு வருகிற போது இன்னும் அதனுடைய தாக்குதல்கள் அதிகமாக இருக்கும். ஆக 7.5 ஆண்டுகள் முடிய போகிற போது என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் ஏற்பட்டதோ, சனி பகவானால் என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் ஏற்பட்டதோ அந்த பிரச்சனைகள் எல்லாம் அவராலே நீங்கிவிடும். இன்னொரு முக்கியமான ஒரு செய்தி இருக்கு. என்னன்னா, மங்கு சனி, பொங்கு சனி என 2 சனி இருக்குது. சமீபத்துல சீமான் கூட சனீஸ்வரன் கோயிலே வணங்கிட்டு வந்ததா கூட ஒரு செய்திகள் வந்தது. நல்ல செய்தி. பார்த்தீங்கன்னா, மங்கு சனி, பொங்கு சனி. மங்கு சனியில எல்லாத்தையும் பறிச்சிருவார், பொங்கு சனியில எல்லாத்தையும் அள்ளி கொடுப்பார். அதனால கூட அவர் போய் கோயில வணங்கினா கூட இருக்கலாம். எனவே எப்படி இருந்தாலும் சனிப்பெயர்ச்சி அன்றைக்கு கோயிலுக்கு போகக்கூடாது. போனோம்னா அவர் எல்லாத்தையும் பறிச்சுக்கிடுவார். பார்த்தீங்கன்னா, இப்பொழுது திருநாவுக்கரசருடைய வரலாறுல கூட தெரியும், நாளும் கோளும் சரியாக இல்லை அப்படிங்கிற போது, இல்லை அடியார்களை கோள்களினுடைய துன்பங்கள் ஒன்றும் செய்யாது அப்படின்னு வேயூரு தோழிபங்கன் விடமுண்ட கண்டன் அந்த பாடல் நமக்கு தெரியும். எனவே வெளியில பயணம் போகக்கூடியவங்க, சனி பெயர்ச்சியால் பாதிக்கப்படக்கூடியவர்கள் இந்த பாடலை, கோளறு பதிகத்தை பாடிட்டு நீங்க பயணங்கள் தொடங்கினீங்கன்னா வெகு சிறப்பான சனியினுடைய பாதிப்புகள் குறையும். இன்னொன்று, சனீஸ்வர பட்டம் என்பது அவருக்கு இல்லை, சனைச்சரன் தான். மெதுவாக செல்வதனால் அவருக்கு சனைச்சர பட்டம் தான். சரி, சனி பகவான் பிடிக்கப்பட்டவர்கள் என்ன செய்யணும்? தயவு செய்து விநாயகப் பெருமானையும் நம்முடைய ஆஞ்சநேயரையும் வணங்கணும். விநாயகப் பெருமானையும் ஆஞ்சநேயரையும் வணங்கினால், ஏன்னா இந்த 2 பேரையும் சனியால் பிடிக்கப்பட முடியாமல் இருந்தது. மற்ற எல்லா தெய்வங்களையும் அவர் பிடிச்சிட்டார். விநாயகப் பெருமானையும் இன்று போய் நாளைக்கு வா, இன்று போய் நாளைக்கு வான்னு சொன்னோடனே ஒரு சாமர்த்தியமாக அறிவாளித்தனமாக செயல்பட்டதனால் விநாயகப் பெருமானை எல்லோரும் வணங்கினால் நம்ம சனியினுடைய துன்பங்களிலிருந்து நம்மை பாதுகாத்துக்கலாம். அதே வேளையில ஆஞ்சநேய பெருமானையும் வணங்கினால் நாம் சனியினால் ஏற்படக்கூடிய துன்பங்களிலிருந்து பார்த்துக்கலாம். அதே போல நலமகாராஜனுடைய கதையை கேட்பவர்கள் சனி பகவானுடைய தொந்தரவிலிருந்து நம்ம பாதுகாத்துக் கொள்ளலாம். எனவே அதனால நலமகாராஜாவுடைய கதையை கேட்டவர்கள் சனியினால் ஏற்படக்கூடிய துன்பங்களை பாதுகாத்துக் கொள்ளலாம். எல்லாவற்றை விட மிக முக்கியமான ஒரு செய்தி, கோள்களால் ஏற்படக்கூடிய துன்பங்கள் நீங்குவதற்கு இந்த கோளறு பதிகம், வேயுரு தோழிபங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்ததனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனிபாமிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவை என்ற பாடல்களை படிச்சுட்டு நீங்க பயணம் தொடங்கினீங்கன்னா வெகு சிறப்பாக இருக்கும். சனிக்கிழமை அன்றைக்கு நீங்க போய் சனீஸ்வரன் ஆலயம் சென்று சனி பகவானை வணங்கி கருப்பு எள்ளை கொண்டு நல்லெண்ணெய் ஊற்றி தீபமேற்றி வழிபட்டாலும் உங்களுடைய பிரச்சனைகள் குறைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. மிக மிக முக்கியமான ஒரு செய்தி, சனிப்பெயர்ச்சி அன்றைக்கு மட்டும் நீங்கள் சனீஸ்வர பகவான் ஆலயத்திற்கு செல்லாதீர்கள். குறிப்பாக திருநள்ளாறுக்கு செல்லாதீர்கள். குறிப்பாக திருநள்ளாறுக்கு மட்டும் செல்ல வேண்டாம். ஏனென்று சொன்னால், சனி பகவானுடைய சனி கோளிலிருந்து வரக்கூடிய அந்த வைப்ரேஷன்ஸ், அதிர்வுகள், அந்த அல்ட்ரா வயலட் ரேஸ் என்று சொல்கிறார்கள், அல்ல சனி பகவானிலிருந்து வரக்கூடிய கதிர்வீச்சுகள் நேரடியாக அந்த ஆலயத்திற்கு கிடைக்கிறது என்று அன்றைக்கு ஆய்வுபூர்வமாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். எந்த அளவுக்கு உண்மை என்பதை நாம் அறிவியல் மூலமாகத்தான் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆன்மீக அடிப்படையில் சனி பகவானுடைய கோளில் இருந்து கதிர்வீச்சுக்கள் திருநள்ளாறு ஆலயத்திற்கு விடுவதனால் அன்றைய தினம் நாம் செல்ல வேண்டாம். ஒருவேளை நாம் அப்படி செல்லுகின்ற போது அந்த கதிர்வீச்சுக்கள் நம் உடலை தாக்கி நாம் பாதிப்புகளுக்கு உள்ளாவதற்கு இது ஒரு காரணமாக அமையும். அதனால்தான் பெரியோர்கள் சொன்ன கருத்துக்களை ஏற்றுக்கொண்டு சனிப்பெயர்ச்சி அன்றைக்கு தயவு செய்து சனீஸ்வரன் ஆலயத்திற்கு செல்ல வேண்டாம். குறிப்பாக திருநள்ளாற்றுக்கு செல்ல வேண்டாம். ஒரு நாள் முன்னதாகவோ அல்லது ஒரு நாள் பின்னதாகவோ சனீஸ்வர ஆலயம் சென்று வணங்குங்கள், வழிபடுங்கள், எல்லா நலங்களையும் பெறுங்கள். நன்றி, வணக்கம்.